அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பதவியேற்றிருக்கு. எனக்கு ரொம்ப பெரிய கவலையும் வருத்தமும் கோபம். ராஜ்மோகன்கிறவர் அவ்வளவுதானா? ராஜ்மோகன்கிறவர் வெறும் எஸ்சி, ஒரு தலித் சமூகம் அதை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவங்க எதுவும் கொடுத்துட்டாங்களா? எனக்கு புரியல. எனக்கு ஆக்சுவலா சமூக நீதி சமத்துவம் வாய்க்கிழிய பேசுற நாம ஒரு அமைச்சர்னா பெண் அமைச்சர், ஆண் அமைச்சர், தலித் சமூகத்தை சேர்ந்தவர், பன்னிய சமூகத்தை சேர்ந்தவர், தேவர் சமூகம், என்னடா இது? என்ன எனக்கு புரியவே இல்லை. எனக்கு இதெல்லாம் ஸ்டாண்டப் கமெடியன், ஆக்டர், டைரக்டர், கண்டென்ட் ரைட்டர், போய் பாருங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் எல்லாமே பண்ணி தானே வந்திருக்கான். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், ஸ்டேஜுக்கு ஸ்டேஜ் நின்று கத்தி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வளர்ந்த ஒருத்தவன கடைசியில் அவனுக்கு வெறும் தலித் சமூகத்தை சேர்ந்தவங்கிற ஒரே காரணத்தினால அவனுக்கு அமைச்சர் பதவி தூக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்க பேசுறது கட்சியை சேர்ந்தவங்களே சொல்றாரு. எந்த நீ யாரா வேணாலும் எந்த கட்சி பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நான் ஒரு கலைஞன், இந்த சமூகத்துடைய மேம்பாட்டுக்காக, சமூகத்துடைய சமத்துவத்துக்காக, சமநிலைக்காக காலத்துக்கும் பேசி தப்பா இருக்கு. இந்த வழி நடத்துதல் தப்பா இருக்கு. உங்க அமைச்சர் ஒருத்தர் ஸ்டேஜில் நின்று எளிய குடும்பத்திலிருந்து வந்தவர், தலித் சமூகத்தை சார்ந்தவர், அதற்காக அவருக்கு எங்க கூட்டு நாங்க தூக்கி வச்சு அழகு பார்த்திருக்கிறோம். அப்படிலாம் நீங்க பார்க்க தேவையில்லை. எந்த கட்சி சார்ந்தவனும் சரி, டிசர்விங் கேண்டிடேட் should be there. அவர் டிசர்விங் கேண்டிடேட், அவருக்கு பதவி கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. அவர் படிப்பை பத்தி பேச ஸ்டேஜில் இவ்வளவு படிச்சிருக்காரு, அதனால அவர் கல்வி இதுவரை இருந்த எல்லா மினிஸ்டரை விட அமைச்சரை விட அவர் இவ்வளவு தூரம் படிச்சிருக்காரு, இதுதான் அவர் கல்வி தகுதி. அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒருத்தனாவது யோசிக்க. ஆளுங்கட்சி எதிர்கட்சி சார்ந்தவனா சொல்றேன், அவன் எப்படி யோசிப்பான்? நான் இவ்வளவு படிச்சு இவ்வளவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து இப்போ அமைச்சரா வந்து உட்கார்ந்து இருந்தா அவர் தலித் சமூகத்தை சேர்ந்தவர், அதுக்காக அவருக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கோம்னு சொல்லுவீங்கல்ல? என்னடா அரசியல்? என்னடா சமூகம் இது? நாமலாம் முற்போக்கு சமூகம், நாமலாம் சமூக நீதி சமத்துவம் பேசுறோம். தெருவில் இருக்கிற சாதி பேரை தூக்கணும், காலேஜில் ஸ்கூல் பிள்ளை இருக்கிற சாதி பேரை தூக்கணும். ஆனா அமைச்சருக்கு பின்னாடி சாதி பேரை வச்சு அவன் காலத்துக்கும் அவன் அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். அவன் அமைச்சரானாலும் தொடரும், அவன் முதலமைச்சர் ஆனாலும் தொடரும். அவன் என்ன நிலைமைக்கு போனாலும் இந்த கிழவு தொடர்ந்துகிட்டே இருக்கும். போயிட்டு கல்வி அமைச்சர் ஏதாவது கல்வி சார்ந்து ஏதாவது திட்டங்களை தீட்டினா அவர் இல்ல, அவர் சமூகத்துக்கு ஃபேவரா அவர் பண்றாருன்னு பேச மாட்டாங்க. அவன் ஸ்கில்ல வந்த ஒருத்தனை போய் நீங்க திரும்ப சாதியில வந்தான் சொல்லிட்டு இருக்கிறது அசிங்கமா இல்ல? எரிச்சலா இருக்கியா? என்னைக்குடா மாறும் உங்க சாதி புத்தி? என்னைக்குடா மாறும்? என்னைக்குடா அதை விட்டு வெளியில வருவோம்? என்னைக்குடா வெறும் திறமையின் அடிப்படையில் ஒருத்தர் நம்ம கணக்கு போட போறோம்? என்னைக்குடா ஒருத்தன் திறமையின் அடிப்படையில் ஒருத்தன் அங்கீகரிக்க போறோம்? போங்கடா என்னத்த